அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الهجرة تهدم ما كان قبله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் வல்ல அல்லாஹுவின் வற்றாத கருணையும் கரிசனமும் என்றென்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, பிழைகளை மன்னித்து பொறுத்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே என்றும் நம்மை இணைத்துக் கொள்வானாக. வாழும் காலம் ஆரோக்கியத்தை தந்து மருத்துவமனையின் பெருஞ்செலவுகளை விட்டு நம் எல்லோரையும் காப்பாற்றி கடைசி நிமிடம் வரை கைகால் சுகத்தையும் அவனை வணங்கி வழிபடுவதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. உலகத்தை விட்டு நாம் பிரிகிற அந்த நேரத்திலே, அந்த நொடியிலே கலிமா தொய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்து கண்ட வண்ணம் ஆனந்த பரவசத்தோடு நம்முடைய உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்திலே நம்மை பெற்றவர்களை, நமக்கு கல்வி தந்தவர்களை, நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் நபிகளின் தலைமையிலே ஒன்றிணைப்பானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் புனித காபாவை வலம் வருவதற்கும் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, 1447வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை, இந்த வருடத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். அடுத்த வாரம் 1448வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. இதற்கு இடையிலே புத்தாண்டு முஹர்ரம் பிறக்க இருக்கிறது. ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்டு ஹிஜ்ரி ஆண்டு தொடர்புடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் உலகத்தில் ஏற்பட்ட நாகரீக புரட்சி, இது சம்பந்தமாக இந்த ஜும்மாவிலே நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒமை யுஹாஜிர் ஃபி சபீலில்லாஹி எஜிது ஃபில் அர்தி முராகமன் கசீரம் வஸா. யார் அல்லாஹுவின் பாதையிலே ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்கள் ஏராளமான இடத்தையும் விசாலத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சூரா நிசா என்கின்ற அத்தியாயத்திலே பதிவு செய்கிறார். ஹிஜ்ரத் என்பது அல்லாஹுவிற்காக வேண்டி நாடு விட்டு நாடு மாறுகிற ஒரு தியாக பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்தது இன்று வரை வரலாற்றில் சொல்லப்போனால் வரலாறு உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணமான ஒரு பயணமாகவும் அது அமைந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டத்தில்தான் இஸ்லாமியர்களுக்கு தனியாண்டு எதை கொண்டு துவங்கலாம் என்ற ஒரு பேச்சு வரும் பொழுது நாம் இதை ஒவ்வொரு வருடமும் கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் வரலாறு ஒன்று தானே, அதை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டே இருப்பது நம்முடைய கடமையாச்சே. அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பது அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதே என்கின்ற எண்ணத்தில் நான் கோடிட்டு காட்டுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் பிறந்த அந்த தினம் பாக்கியமான தினம். பெரும் பெரும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் காரணம். எனவே அவர்களின் பிறந்த தினத்தை, அந்த வருடத்தை இஸ்லாமியர்களின் முதல் மாதமாக தேர்வு செய்யலாம்
இப்படி ஒரு கருத்து. இன்னும் சிலரின் கருத்து, நபிகள் பிறந்தார்கள் என்பது சிறப்பு தான், அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்டது அதைவிட சிறப்பாச்சே. அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்ட அந்த வருடம், அந்த நபித்துவத்தை மையமாக வைத்து, ரிசாலத்தை அடிப்படையாக வைத்து, அந்த ஆண்டை வைத்து நாம் நம்முடைய வருடங்களை துவங்கிக் கொள்ளலாமே என்று சிலருடைய கருத்து. இப்படி கருத்து பரிமாற்றங்கள் நிறைய வந்தது. அதில் ஒரு கருத்து தான், மக்காவில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு மதீனாவிற்கு நாடு துறந்து சென்றார்கள். தன் சொந்த தாய் நாட்டை விட்டுவிட்டு மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார்கள். நபிகள் மட்டும் இல்லை, நபிகளை தலைவராக, ஈருலகத்தினுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் எல்லாரும் நபிகளுக்கு பின்னால் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல் எல்லாவற்றையும் உதறி தள்ளி வைத்துவிட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி சென்றார்கள். குடும்பத்தை விட்டு சென்றவர்கள் உண்டு. அத்தனை வருடங்கள் சம்பாதித்த காசு பணம் சொத்துக்களை விட்டு சென்றவர்கள் உண்டு. தன்னோடு வாழ்ந்த மனைவி மக்களை விட்டு சென்றவர்கள் உண்டு. ஊரில் எடுத்த பேரும் புகழையும் அப்படியே அங்கேயே காலில் போட்டு மிதித்து விட்டு சென்றவர்கள் உண்டு. இப்படி இந்த பயணத்தில் பலதை தியாகம் செய்த பல சஹாபாக்கள் பயணித்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு திருப்புமுனையான பயணம். சொல்லப்போனால் இஸ்லாமியர்களின் எழுச்சிக்கான வித்தாக மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்கிறது. பாரங்கும் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமான பயணமாக ஹிஜ்ரத் இருக்கிறது. எனவே அந்த ஹிஜ்ரத்தை மையப்படுத்தியே நாம் இஸ்லாமிய ஆண்டை துவங்கலாம், ஹிஜ்ரி ஆண்டு என்றே துவங்கலாம் என்ற எண்ணத்தில் துவங்கப்பட்டது தான் இந்த ஹிஜ்ரி வருடம் என்பது. ஆனால் துரதிர்ஷ்டம், முஸ்லிம் சமூகம் ஹிஜ்ரி ஆண்டை பார்ப்பதற்கு எல்லா நேரங்களிலும் தயாராக இல்லை. பிறையை பார்ப்பதற்கு எல்லா நேரத்திலும் தயாராக இல்லை. ரமலான் போன்ற முக்கியமான நாட்களில் மட்டுமே பிறை தேடுகிறோம். வீடுகளில் கல்யாணம் போன்ற முக்கியமான சுப நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகை அடிக்க வேண்டுமே, அதில் தேதி போட வேண்டுமே, ஆங்கில தேதி போடுவோமே, கிழமை போடுவோமே, இப்போ இஸ்லாமிய தேதி போட வேண்டாமா? போ காலண்டரை எடு, இது எந்த வருடம்? தமிழ் மாதத்தை பார்ப்பதை போன்று இது எந்த வருடம்? இது 1447 சரி. எந்த மாதம்? ஒரு ரபியுல் ஆஹிரா சரி. என்ன பிறை இது? நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி இந்த பிறை. ஓகே, இதை போட்டுக்கொள்வோம் என்று சுருங்கிவிட்டது. ஆனால் ஹிஜ்ரி என்ற வரலாற்று பாதுகாப்பை இந்த சமூகம் உள்வாங்க வேண்டும், உணர வேண்டும். இஸ்லாமிய வரலாறு இன்றைக்கும் நம்மிடத்திலே பசுமையாக நிலைத்து நிற்பதற்கு காரணம் ஹிஜ்ரி ஆண்டு. பத்ர் எப்பங்க நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஹிஜ்ரி 2 நடந்துச்சு. ஹிஜ்ரி 2 ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்று 2வது ஆண்டு அந்த பத்ர் யுத்தம் நடந்தது. உஹது யுத்தம் எப்போ நடந்துச்சு? ஹிஜ்ரி 3வது வருஷம். சரி, மக்காவுக்கு வெற்றியை அல்லாஹ் எப்போ கொடுத்தான்? மதீனாவுக்கு போன நபி தோழர்கள், சஹாபாக்கள், நபிகள் மக்காவை வெற்றி கொண்டார்களே, அது எப்பொழுது? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. பொதுவாகவே வருடங்கள் என்பது நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று, வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. எனவேதானோ என்னவோ அல்லாஹ் திருக்குரானில் ஆங்காங்கே முக்கியமாக சில வருடங்களை குறித்தே சொல்லுகிறான், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறான். நூஹு நபி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, மக்களுக்கு மத்தியில் மார்க்க அழைப்பு பிரச்சாரம் செய்தார்கள். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறான். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 950 வருஷம் அப்படின்றான் அல்லாஹ். வெள்ளிக்கிழமை தோறும் ஓதப்பட வேண்டிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயம் சூரா கஹ்ஃப். கஹ்ஃப் சூராவிலே குகைக்குள்ளே அந்த இளைஞர்கள் தங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக எத்தனை நாட்கள் இல்லை எத்தனை மாதங்கள், வருடங்கள் தங்கினார்கள் என்பதை அல்லாஹ் துல்லியமாக சொல்கிறான். 300 சினீன வஸ்தாது 309 வருடங்கள் அவர்கள் அந்த குகைக்குள்ளே தங்கியிருந்தார்கள். 309ன்றது அல்லாஹ் நோட் பண்ணி காட்டுறான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சூரா பக்ராவிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு ஊரை கடந்து செல்லும் பொழுது சிதலமடைந்து கிடந்த அந்த ஊரை பார்த்து ஆச்சரியக்குறியோடு, இப்படி சிதலமடைந்து கிடக்கக்கூடிய இந்த ஊரையும் இந்த நகரத்தையும்
எப்படி இறைவன் மறுபடியும் மீட்டெடுப்பான் என்ற கேள்வி அவர்களுக்கு உள்ளத்தில் எழும் பொழுது அவங்கள அல்லாஹ் தூங்க போட்டான், தூங்க வைத்தான். எத்தனை நாள் தூங்கினார்கள்? எத்தனை மணி? நாமெல்லாம் தூங்கினால் மணிக்கணக்கில் தூங்குவோம். 12 மணி நேரம் அல்லது 18 மணி நேரம், இதெல்லாம் உச்சபட்சம் வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு. ஆனால் உசைர் அலைஹிஸ்ஸலாம் நாட்கணக்கில் இல்லை, மாதக்கணக்கில் இல்லை, வருடக்கணக்கில் தூங்கினார்கள். எத்தனை வருடம்? அல்லாஹ் சொல்லுகிறான் மிஅத் ஆம், 100 வருடம் தூங்கினார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வருடங்கள் என்பது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் கடந்துவிட்டு சென்று விட முடியாது. ஒவ்வொரு வருடமும் சில விஷயங்களை, சில நாட்களை நினைவு கூறுகிறோம் இல்லையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள், நினைவு கூறுறோமா இல்லையா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சது இந்த வருஷங்க, இந்த தேதியிலங்க அப்படிங்கிறத மறக்கிறது இல்லையே. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்த எனக்கு முதல்ல எனக்கு ஒரு பாப்பா பிறந்தது. அந்த பிறந்த வருஷம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த நாள் எனக்கு இன்றைக்கும் கண்ணுக்குள்ளே இருக்குது. அது பிறந்த அந்த செய்தி கிடைச்ச அந்த நாள் நான் இங்கே இருந்தேன் என்பதையெல்லாம் நினைவில் வைத்திருக்கிறோம். இப்போ வரலாற்றிலே நாட்களும் நேரங்களும் வருடமும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய வருடம் என்பது ஹிஜ்ரத் என்கின்ற பயணத்தின் வழியாக பிறந்தது. ஹிஜ்ரியை வைத்துத்தான் இஸ்லாமிய வரலாறுகள் நிரூபிக்கப்படுகிறது. இஸ்லாமிய வரலாறுகள் இன்னைக்கும் பசுமையோடு உயிர்ப்போடு நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி, ஹிஜ்ரத்தின் பயணத்தின் வழியாக என்ன இந்த உலகத்திற்கு கிடைத்தது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் ஹிஜ்ரத் போனாங்க, ரசூலுல்லாஹ் இங்கேருந்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போகும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு போனாங்க. போகிற பயணத்தில் இப்படிலாம் நடந்துச்சு என்று வழமையாக நாம் கேட்பதில் சில விஷயங்கள் உண்டு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து, இந்த ஹிஜ்ரத்திலிருந்து இந்த உம்மத்திற்கும் உலகத்திற்கும் கிடைத்த நாகரீகம் என்ன? எந்த உயர்ந்த நாகரீகத்தை ஹிஜ்ரத்தின் பயணத்தின் வழியாக ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் இஸ்லாம் பிறந்தது, ரசூலுல்லாஹ் அந்த இஸ்லாத்தை புத்துயிர் ஊட்டினார்கள் என்பதை தாண்டி இஸ்லாத்தை உலகத்தின் கடைகோடியில் இருக்கக்கூடிய மனிதர் வரை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் சஹாபா பெருமக்கள் தியாகம் நிறைந்த இந்த பயணத்தை ஆண்டின் மையக்கருவாக, ஆண்டின் துவக்கமாக வைத்தார்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்லாமியர்கள் மக்காவிலிருந்து ரெஃப்யூஜஸ், அகதிகளாக சென்றார்கள், அகதிகளாக புறப்பட்டு போனார்கள். ஆனால் உலகத்திற்கு அற்புதமான வழிகாட்டும் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நம்மிலே பலர் நினைப்பதுண்டு, மக்காவிலே தோற்று போய்விட்டு ஓடி போய்விட்டார்களோ, ஓடிதானே போனார்கள், மறைந்து போனார்களே என்று நினைப்பதுண்டு. அவர்கள் ஓடி போகவில்லை, மறைந்து போகவில்லை, ஒரு புதிய வரலாற்றின் அத்தியாயத்தை துவக்குவதற்காக வேண்டி சென்றார்கள். மக்காவில் முஸ்லிம்கள் உயிர் வாழ்வதற்கு கூட பெரிய போராட்டம் இருந்தது. மக்காவுக்குள்ள அவங்க நினைச்ச மாதிரி வாழ முடியல, நினைச்சதை செய்ய முடியல, நினைத்தது போன்று பேச முடியவில்லை. எல்லாத்திற்கும் தடை, எல்லாத்திற்கும் நெருக்கடி. இப்படி ஒரு போராட்டமிக்க வாழ்வை மக்காவிலே முகமது நபியும் சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் வழியாக மதீனாவிற்கு சென்ற பிறகு மனித குலம் வாழ்வதற்கான வழிகாட்டுதலை உருவாக்கி தந்தார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால இருக்கிற வரைய வாழ்க்கையே போராட்டம். ஆனால் ஹிஜ்ரத் பயணத்திற்கு பிறகு, மதீனாவுக்கு போனதற்கு பிறகு உலக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பயணத்தின் ஊடாகத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே உங்கள் கவனத்திலே வைக்கிறோம். இந்த உலகம் என்பது இன்றைக்கு சுயநலத்தின் மொத்த உருவமாக மாறி இருக்கிறது. தனக்கு, எனக்கு, 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 என் குடும்பத்திற்கு, என் தேவைக்கு என்று ஒரு குறுகிய வட்டத்திலே உலகத்தின் சுருக்கம் மாறிவிட்டது. கைகளுக்குள்ளே உலகம் அடக்கம். ஆனால் மனிதன் தனக்கு மட்டுமே என்ற சுயநலத்தோடு சுருங்கிவிட்டானோ என்ற சிந்தனை எழுகிறது. அதனால்தான் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் பொழுது அவனை காப்பாற்றுவதற்கு ஒரு சிலர் ஓடி உழைத்தாலும் அதிலே பக்கத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பவர்கள் பலர் என்றால், அதை எப்படி காணொளியாக்கி பலரிடத்திலே பகிரலாம் என்று நினைப்பவர்கள் பலர். இப்போ சுயநலத்தின் உருவமாக இன்று மனித வாழ்க்கை மாறிவிட்டது.
ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத் பயணத்தின் வழியாக தியாகம் என்றால் என்ன என்பதை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்பொழுதுமே தியாகிகள் உலகத்தில் உள்ளளவும் நினைத்து பார்க்கப்படக்கூடியவர்கள். அவர்களின் சில தியாகங்களால் தான் உலகம் அவர்கள் நினைத்த வழியிலே நிலைத்திருப்பதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்திருக்கிறது. தியாகிகள் இல்லை என்றால் கொள்கைகள் எல்லாம் நீர்த்து போயிருக்கும், ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். தியாகிகள் இருந்ததினால்தான் விடுதலை என்பது சாத்தியமானது. தியாகம் செய்பவர்கள் இருந்ததினால்தான் அவர்கள் வாழாவிட்டாலும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் மூச்சு விடுவதற்கும் வாழ்வதற்குமான வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கும் வருடா வருடம் சுதந்திர தினத்தின் போராட்டத்தின் வெற்றி பெற்று விடுதலை பெற்ற அந்த நாளிலே அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய தியாகிகளை நினைவு கூறுகிறோமா இல்லையா? அதன் தொடரிலே வரக்கூடிய ஒரு சிலர்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறோமா இல்லையா? அந்த கௌரவத்தின் அடையாளம் என்ன, எதற்கு அது என்றால் இவர்களின் தியாகம்தான் இன்று நாடு விடுதலை காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள். இவர்களின் தியாகம்தான் இன்றைக்கு நாம் நிம்மதியாக நடமாட முடிகிறது என்று பொருள். அப்படி ஹிஜ்ரத் என்ற பயணத்திலே தியாகத்தின் அர்த்தம் என்ன என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். சகோதர வாஞ்சை என்பது எப்படி இருக்கும், சகோதரத்துவம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்ட தாக்கம் கொண்டது என்பதை உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அத்தீனு அன் நசீஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதி அற்புதமான சுருக்க வார்த்தை இது. மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம், பிறருக்கு நல்லதை நாடுவதுதான் இஸ்லாம். உனக்கு எப்படி நல்லதை நீ விரும்புவாயோ அதே போன்று உன் சகோதரனுக்கும் நல்லதை நாடு, அதுதான் இஸ்லாம். அதை முஸ்லிம்கள் மீண்டும் 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 கேட்டு கேட்டு வாழ்ந்ததினால்தான் நெருக்கடி மிகுந்த நேரத்திலும் கூட பிறர் நலனின் மீது அக்கறையை முஸ்லிம்கள் வெளிப்படுத்துகிறார்கள், வெளிப்படுத்த வேண்டும். பிதாயா வன் நிஹாயா என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புத்தகம். அதே போன்று இமாம் ஹாக்கிம் தன்னுடைய முஸ்ததர்க் என்கின்ற நூலிலே ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க. இமாம் பைஹக்கி தன்னுடைய ஷுஅபுல் ஈமான் என்கின்ற ஒரு நூலிலே பின்வரக்கூடிய நிகழ்ச்சியை பதிவு செய்கிறாங்க. என்ன நிகழ்வு? எர்மூக் என்ற யுத்தக்களம். அந்த எர்மூக் யுத்தக்களத்தில் இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதியாக இருந்தவர், நபிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் பல நெருக்கடிகளை கொடுத்தவர், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அபூ ஜஹல். பல டார்ச்சர்ஸ், நிறைய நெருக்கடிகள் கொடுத்தவர். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்க, அவருடைய மகன் இக்ரிமாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான் அல்லாஹ். தந்தை முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் நேர் எதிராக விரோதியாக எதிரணியிலே இருந்து செயல்பட்டவர். ஆனால் மகனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தின் வாய்ப்பை தந்தான். பத்ரு யுத்தத்தில் இக்ரிமா எதிரிகளின் அடியிலே நின்றார், முஸ்லீம்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றார். ஆனால் அதே இக்ரிமா தான் எர்மூக் யுத்த களத்திலே முஸ்லீம்களின் பக்கம் நின்றார். முஸ்லீம்கள் பக்கம் நின்றார் என்பது மட்டுமல்ல, ஹிஜ்ரத்திற்கு பின்னால் எப்படிப்பட்ட சமூக அமைப்பை ரசூலுல்லாஹ் கட்டமைத்தார்கள் என்பதற்கு உதாரணம் இது. எர்மூக் யுத்த களத்தில் கடுமையாக அடிபட்டு உடம்புலேருந்து இரத்தங்கள் எல்லாம் சிந்தி மரணப்படுக்கையில் இருக்கிறார் இக்ரிமா. கடைசி நேரம் உடலை விட்டு உயிர் பிரிய போகிறது. சக்கராத் நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக என்ன தேவைப்படும்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், வரலாறு சொல்லுகிறது, தண்ணீர் தேவைப்படும். தண்ணீர் தாகம் மரண நேரத்தில் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்றால், உலகத்தின் ஒட்டுமொத்த நீரையும் நல்ல நீராக மாற்றி அவர் வாயிலே ஊற்றப்பட்டாலும் தாகம் தீராது. அவ்வளோ பெரிய தண்ணீர் தாகத்தை மரண நேரம் கொடுக்கும். இரத்தம் சிந்தி இரத்தம் வழிந்து மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய இக்ரிமாவுடைய நாவு முணுமுணுக்கிறது. என்ன சொல்கிறாரு? தண்ணி வேணும் தண்ணி வேணும் சத்தம் போடுறாரு. அவருக்கு சொந்தக்காரர், அவருடைய நெருங்கிய உறவுக்காரர் கையில் தண்ணீர் கொண்டு வர்றாரு. அவர் வந்தது யார் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள், எண்ணிக்கை என்ன என்பதை பார்க்க வந்தவர் இந்த காட்சியை பார்த்தவொன்னு அவர் கையும் ஓடலை காடும் ஓடலை. கையில் வச்சிருந்த நீர் வாளியை தூக்கிட்டு ஓடி போனார். போய் இக்ரிமாவுடைய நாவலை வாயில் ஊற்றலான்னு சொல்லி தண்ணீரை எடுக்கும் நேரத்தில் இக்ரிமாவுடைய காதில் சத்தம் கேட்குது, தண்ணி தண்ணின்னு. பக்கத்தில் இன்னொரு தோழர், யார் அவர்? அல் ஹிராஸ் இப்னு ஹிஷாம், இவரும் ஒரு நபி தோழர். அதே யுத்த களத்தில்
இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல் எப்படி அடிபட்டிருக்கிறாரோ, ரத்தம் சிந்திருக்கிறாரோ, எப்படி மரணப்படுக்கையில் இருக்கிறாரோ, அப்படியே அந்த ஹிராஸ் இப்னு ஹிஷாமும் மரணப்படுக்கையிலிருந்து தாகத்தோடு கேட்கிறார். இக்ரிமாவுடைய வாயில தண்ணி ஊற்றுறான்னு சொந்தக்காரர் வந்தார். இக்ரிமா சொன்னார், எனக்கு வேண்டாம், அவர் ரொம்ப தாகம் அடிக்க போல தெரியுது, அவர் கொடுங்களேன் அப்படின்னார். தண்ணீரை தூக்கி கொண்டு 2வது மனிதரிடத்திலே ஓடினார். ஹிராஸ் இப்னு ஹிஷாமுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் என்று போகும் நேரத்திலே பக்கத்திலே ஐயாஷ் இப்னு ரபியா என்று ஒரு சஹாபி, அவருக்கும் தண்ணீர் தாகம். எல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறது, அடுத்தடுத்து பக்கத்தில். ஹிராஸ் சொன்னார், என் தாகம் நான் பொறுத்து கொள்வேன், என் தோழருக்கு ரொம்ப தாகம், நான் வறட்சி, பார்க்கறதுக்கே முடியல, சகிக்க முடியல, அவரு கொடுங்க அப்படின்றார். இந்த தண்ணி கொடுக்குறவருக்கு பெரிய போராட்டமாக போச்சு. யாரு கொடுக்கறது முதல்ல? சரி போவோம் சொல்றாங்களே என்று திரும்பி ஐயாஷ் இப்னு ரபியாவுக்கு பக்கத்தில் போகிறார். இவர் போகும் அந்த மைக்ரோ செகண்டிலே அவருடைய ரூஹ் அடங்கி விடுகிறது, ஷஹீதாகி இறந்து விடுகிறார். சரி இறந்துட்டாரு, தட்டி பார்க்குறாரு, அசைவு இல்லை. சரி இவரு கொடுக்கலாம்னு சொல்லி ஹிராஸ் இப்னு ஹிஷாமின் பக்கம் திரும்புகிறார். தண்ணீர் கொண்டு வந்த வாளியை வைத்திருப்பவர், இவருடைய ரூஹும் அடங்கி விட்டது, இறந்து போய்விட்டார். சரி நம்ம சொந்தக்காரருக்காவது முதல்ல கொடுத்தோமே, அவருக்கே கொடுத்துருவோம்னு சொல்லி இக்ரிமாவின் பக்கம் ஓடினார். பார்த்தால் அல்லாஹு அக்பர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இக்ரிமாவும் ஷஹீதாகிவிட்டார். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை விவரிக்கும் பொழுது அறிஞர் பெருமக்கள் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மரணத்தை கண்ணெதிரில் பார்க்கும் பொழுதும் கூட பிறர் நலம் நாடுதல் என்பதுதான் அவர்களுக்கு மேலாக பட்டது. தங்கள் நலனை மீது அக்கறை எல்லோருக்கும் இருக்கும். தான் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டும், தான் சம்பாதித்தை சேமிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதை பின்னால் வரக்கூடிய தன் சந்ததிகளுக்கு விட்டு வைக்க வேண்டும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொது சிந்தனை, இது தப்பு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் சஹாபாக்கள் இதிலிருந்து கொஞ்சம் விலகி மரணத்தை கண்முன்னால் பார்க்கும் நேரத்திலும் கூட தனக்கு அந்த தண்ணீரின் தேவை சொட்டுக்கள் அல்ல, வாலி கணக்கில் கொடுத்தாலும் தேவை இருக்கிறது. ஆனால் தன் சகோதரன் தண்ணீர் தாகத்தோடு வறட்சியோடு இருப்பதை பார்த்து விட்டு நான் எப்படி வயிறு நிறைய தண்ணீர் குடிப்பேன் அப்படின்ற எண்ணத்தை அந்த சஹாபாக்களுக்கு ஏற்படுத்துச்சு. ஒரு பாட்டில் தண்ணி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, பக்கத்தில் உள்ளவர் தேவையோடு கேட்குறாரு, இல்லைங்க அது எனக்குன்னு தனியாக கொண்டு வந்தது, வாய்ப்பு இல்லை, தண்ணீர் கிடைக்காதல்ல, அதனால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே ஒரு 5 நபர்கள் வாழுகிறார்கள். அதிலே ஒருவர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய உரிமையாளர், மீதி 4 பேர் அங்கே டெனண்டாக வாடகைக்கு இருக்கிறார்கள். உரிமையாளர், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, சிலரை நான் கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. யாரையும் உள்நோக்கத்தோடும் பேசுவது எனக்கு பழக்கமே கிடையாது. பொதுவாக நடப்பதை சொல்லுகிறேன். நீங்கள் வரக்கூடாது, இங்கே கூடுதலாக விருந்தினர்கள் வரக்கூடாது, வந்தால் எங்களுக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படும், கொடுக்க முடியாது. இந்த நேரத்தில் தான் நாங்கள் தண்ணீர் போடுவோம், அப்பொழுது பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், போட மாட்டோம், அடுத்து நாங்கள் நிரப்பி வைத்துக் கொள்வோம், தேவைப்பட்டால் நீங்கள் அந்த நேரத்தில் நிரப்பி வைத்து, அவசிய தேவை இருந்தால் முடியாது, அதை நீங்கள் வைத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குழாயடி சண்டையிலிருந்து ஆரம்பித்து காவேரி மேலாண்மை என்று உலகளாவிய அளவிலே தண்ணீருக்கு எவ்வளவு போராட்டம் உலகத்தில் நடக்கிறது என்பதை நாம் பார்த்துத்தான் வருகிறோம் இல்லையா? இதையெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு நபிகள் சமைத்த அந்த தியாக மனப்பான்மை மிக்க சஹாபாக்களின் இந்த வரலாற்றுக்குள்ளே நீங்கள் போங்கள். எப்படியான வரலாற்று செய்தி இது! மரணத்தை கண்முன்னால் பார்க்கும் நேரத்திலும் கூட சொட்டு தண்ணீர் என் நாவுக்குள்ளே போக மறுக்கிறது. காரணம், என் சகோதரன், ஈமானிய சகோதரன், நானும் அவனும் ஒரே அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரே இறை தூதராக முகமது நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவன் எந்த கிபிலாவை நோக்கி தொழுகிறானோ அந்த கிபிலாவை நோக்கித்தான் நானும் தொழுகிறேன். அவர் எப்படி தக்பீர் கட்டுகிறாரோ அப்படித்தான் நானும் தக்பீர் கட்டுகிறேன். அவர் எப்படி பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட உணவை சாப்பிடுகிறாரோ நானும் அப்படித்தான் சாப்பிடுகிறேன். அவர் எப்படி முஸ்லிம் பெயர் வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் நானும் வைத்திருக்கிறேன். எனவே அவர் தாகித்திருக்க எனக்கு தண்ணி உள்ள போகாது. ரசூலுல்லாஹ் மதீனாவில் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு இதுதான். உலகத்திற்கு ஆகப்பெரிய நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சுயநலத்தை கைவிடுங்கள், பொதுநல சிந்தனையோடு வாழுங்கள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வாருங்கள், உங்களுக்கு மட்டும் என்கின்ற குறுகிய மனப்பான்மையோடு இருக்காதீர்கள்.
அது நீங்கள் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு நெருக்கடிதான், நீங்கள் மறைந்ததற்கு பிறகும் மனித மனங்களில் நீங்கள் எடுபட்டு போய்விடுவீர்கள். நினைவில் நீங்கள் நிறுத்தப்பட மாட்டீர்கள். வரலாறு உங்களை தாங்கி சுமக்காது. நீங்கள் வரலாற்றின் வரிகளிலே கரைந்து போய்விடுவீர்கள். சுயநலத்தை கையில் எடுத்தால் பொதுநல சிந்தனையோடு வாழுங்கள் என்பதை மதீனா என்ற அந்த நகரத்திற்கு ஹிஜ்ரத்தின் ஊடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒப்பற்ற நாகரிகம். இன்னைக்கு முடியுதா? இன்னைக்கு ஏன் போர் நடக்குது, ஏன் சண்டை நடக்குது? எல்லாம் சுயநலம் தான் பின்னாடி. ஏன் அந்த நாட்டிலிருந்து அதிபரை கடத்திட்டு கொண்டு வர்றான்? அவனுக்கு இருக்கிறது நான் சொல்றது தான் எல்லாம் நடக்கணும், என்னை மீறி யாரும் நடந்துடக்கூடாது. ஏன் இத்தனை பெரிய ஆயுத போர்? ஏன் இத்தனை பெரிய உயிரிழப்பு? ஏன் இத்தனை ஆயிரங்களில் லட்சங்களில் மனித உயிர்கள் மடிந்து சாவுகிறது? எல்லாவற்றுக்கும் பின்னால் சுயநலம் என்பது தொத்தி நிற்கிறது. ஏன் சண்டை, ஏன் வெறுப்பு, ஏன் பொறாமை, ஏன் கோபம், ஏன் வஞ்சகம்? எல்லாவற்றுக்கும் பின்னால் சுயநலம் தொத்தி நிற்கிறது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தின் வழியாக அதை உடைத்தார்கள். சுயநலத்தை உடையுங்கள். சிறந்த சிந்தனையோடு, பரந்துபட்ட சிந்தனையோடு நீங்கள் பாருங்கள், உலகத்தை பாருங்கள். உங்களுக்கானதை இறைவன் எவ்வளவு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் பாருங்கள். நீங்கள் நன்றாக இருப்பதை போன்று உங்கள் பிற சகோதரனும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வாழுங்கள் என்பதை ஹிஜ்ரத்தின் வழியாக ரசூலுல்லாஹ் விட்டு சென்றாங்க. ஹிஜ்ரத்தின் வழியாக ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். அன்பர்களே, ஏழைகள் சுரண்டப்படுகிறார்கள். ஏழைகளுடைய சுரண்டலை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் காரல் மார்க்ஸ் போன்றவர்களுடைய சிந்தனையில் உதித்ததுதான் கம்யூனிச சித்தாந்தம், இல்லையா? சிலர் மட்டுமே எப்படி அளவுக்கு அதிகமாக சொத்தை சேர்க்கிறார்கள்? ஏன் பலர் வறுமையிலே வாடுகிறார்கள்? இது அவர்களின் சிந்தனையில் ஏற்பட்ட கேள்வி. எனவே பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். தனியார் சொத்துரிமைக்கு, தனிப்பட்ட முறையில் வாங்கக்கூடிய சொத்துகளுக்கு ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும். உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள், வளங்கள் எல்லாம் பொது உடைமை ஆக்கப்பட வேண்டும் என்ற சில சித்தாந்தங்களை கம்யூனிசம் கொண்டு வந்துச்சு. என்ன அடிப்படை அப்படின்னா, அமைப்புகளை மாற்றினால் ஏழைகள் சுரண்டப்படுவதை விட்டு நிப்பாட்டப்படுவார்கள் என்பது கம்யூனிசவாதிகளின் சித்தாந்தம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஜ்ரத்தின் வழியாக ரசூலுல்லாஹ் இந்த சித்தாந்தத்தை வேறு விதமாக உலகத்துக்கு காமிச்சாங்க. எப்படி தெரியுமா? அமைப்புகளை மாற்றினால் மட்டும் நிலை மாறாது, மனித மனங்கள் மாற்றப்பட வேண்டும். மனித மனங்கள் மாறாமல் அமைப்புகள் மட்டும் மாறி என்ன பயன்? மனித மனங்கள்ல மாற்றம் இல்லைங்க. ஸ்ட்ரக்சர் மாற்றியாச்சு, அமைப்பை மாற்றியாச்சு, சிஸ்டத்தை மாற்றியாச்சு வச்சுக்கோங்க, ஆட்சியை மாற்றியாச்சு வச்சுக்கங்களேன். ஆனால் மனித மனங்கள் மாறல. என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால் எந்த பயனும் கிடையாது. எனவே மனித மனங்களை மாற்றுவோம், அமைப்பை மனிதர்கள் மாற்றுவார்கள். மனித மனங்களை மாற்றுவோம், அமைப்பு தானாக மாறும். இதுதான் ஹிஜ்ரத்தின் வழியாக ரசூலுல்லாஹ் போட்ட திட்டம். ஹிஜ்ரத்தின் வழியாக ரசூலுல்லாஹ் போட்ட திட்டம் அதுதான். ஏழைகளை புறக்கணிக்கவும் இல்லை பெருமானார், செல்வந்தர்களை எதிரிகளாக ரசூலுல்லாஹ் பார்க்கவும் இல்லை. இருவர்களையும் இணைத்து எப்படியான சமூக கட்டமைப்பை சமைக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். காரல் மார்க்ஸ் போன்றவர்களுடைய சிந்தனை குறையானது அல்லது அதுக்கு நாம் எதிரானவர்கள் என்று சொல்வதை கொஞ்சம் வைத்துவிட்டு, அதே சிந்தனையை ரசூலுல்லாஹ் எப்படி மாற்றி யோசிச்சாங்க பாருங்கள். ரசூலுல்லாஹ் எப்படியான திட்டத்தை ஏற்படுத்தினார்கள் பாருங்கள். எனவேதான் மதீனாவுக்குள்ளே வெறுங்கையோடு வந்தவர்கள் ஹிஜ்ரத்தின் வழியாக மக்களின் மனங்களை ரசூலுல்லாஹ் எப்படி மாற்றினாங்க? அமைப்பெல்லாம் மாற்றவே இல்லை. எந்த அடிப்படை கட்டமைப்புகளையும் ரசூலுல்லாஹ் மாற்ற, மனுஷ மனங்களை மட்டும் அல்லாஹ்வின் தூதர் மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள்? நாம் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு செய்தி தான், நினைவுபடுத்துகிறேன். சஅத் இப்னு ரபி மதீனாவில் பெரிய செல்வந்தர், நிறைய தோட்டம் துறவு, செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய மதீனாவில் பெயர் சொல்லுகிற குறிப்பிடப்படுகிற செல்வந்தர்களில் ஒருவர். இவருக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவுக்கும் கனெக்ஷன். ஆஹா, உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை ஹிஜ்ரத்தின் வழியாக ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தின பின்னாடி அவருக்கு மனசே பொறுக்கலை. சஅத் இப்னு ரபிக்கு நிறைய சொத்து இருக்குது, நிறைய தோட்டம் துறவு இருக்குது. ஆனாலும் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு வந்திருக்கக்கூடிய என் சகோதரன் அப்துல் ரஹ்மான் சும்மா இருக்க, நான் எப்படி இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறது? நான் எப்படி இதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நல்லா வாழ்றது? அவருக்கு ஒன்றுமே இல்லையே, அவருக்கு ஒரு தோட்டம் இல்லையே, அவருக்கு ஒரு துறவு இல்லையே, அவருக்கு ஒரு சொத்து இல்லையே, அவருக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே. முன் வந்தார், என் சொத்தை 2ஆக பிரிக்கிறேன், பாதி உங்களுக்கு மீதி பாதி எனக்கு. இந்த மனம் எப்படி வந்தது?
இந்த மனதை தான் ரசூலுல்லாஹ் மாற்றினார்கள் ஹிஜ்ரத்தின் வழியாக. அமைப்பெல்லாம் மாற்றல, ஏழ்மை தான், கையில் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்காரு, எதுவும் கிடையாது. ஆனால் தன்னம்பிக்கை இருந்தது, இறை நம்பிக்கை இருந்தது, பெருந்தன்மை இருந்தது. அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும், எனக்கு நீங்கள் வியாபாரம் செய்வதற்கான கடை வீதியை காட்டுங்கன்னு சொன்னாங்க. அது பெருந்தன்மையினுடைய உச்சம். அது இங்கே என்ன சொல்ல வர்றேன்னா, பெருமானார் மனங்களை மாற்றினார்கள், சிஸ்டம் தானாக மாறிச்சு. மனங்களை மாற்றினார்கள், அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு தானாக மாறியது. ஏழ்மை விலக வேண்டும் என்று நினைத்தார்கள், மனங்களை மட்டும் மாற்றினார்கள், தானாக ஏழ்மை மாறியது. பள்ளிவாசலுக்குள்ளே பெருமானார் அமர்ந்திருக்க ஒரு ஏழை குடும்பம் பள்ளிக்குள்ளே வந்தது. அந்த குடும்பத்திற்கு பெயர் முதர். அவங்க தோற்றத்திலேயே அவங்களுடைய ஏழ்மை தெரிஞ்சுது. அவங்களுடைய ஆடை, அவங்க உடுத்திருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய தோற்றம் அப்படியே பஞ்ச பராரிகளாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்த உடனே மனசு பொறுக்கல் அவங்களுக்கு. இரக்கத்தின் ஊற்றுக்கண் அல்லவா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்திலையும் பேசியிருந்த ரசூலுல்லாஹ் திடீர்னு அவங்கள பார்த்துட்டு நிப்பாட்டி மெம்பரில் ஏறி வந்து சொன்னாங்களாம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை எல்லாரும் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு. உங்களுக்கு மட்டுமே வேணும்னு நினச்சிக்காதீங்க, ஏழை எளிய மக்களுக்கும் வழங்குங்கள். கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி இருக்கிறது, அதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் தான் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது, அதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் பிறருக்கு வழங்க வேண்டும். நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதன் மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள், அதன் பரக்கத்தை நீங்கள் உள்வாங்குவீர்கள். இப்படி 4 வார்த்தை பேசினாங்க சஹாபாக்களுக்கு. ஒருத்தர் எந்திரிச்சு ஓடி போனார், ஒரு பெரிய சீட்டு, ஒரு போர்வை எடுத்து விரிச்சார், வீட்டில் போய் எல்லாத்தையும் அள்ளி கொட்டினார். அவளை என்னெல்லாம் கிடைச்சதோ வீட்டில் எல்லாத்தையும் போட்டார். தானியம் கிடைச்சிது, மாவு கிடைச்சிது, துணிமணிகள் கிடைச்சிது, வீட்டில் இருந்த பண்டுபத்திர பாத்திரங்கள் கிடைச்சிது, எல்லாத்தையும் போட்டு முடிஞ்ச அளவுக்கு கட்டினார். ஆனால் தூக்க முடியல மனுஷனால. இருந்தாலும் அவருக்கு ஆர்வம் நிற்கலை, தூக்கி கொண்டு போய் கீழே விழாத குறை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வச்சார். இவரை பார்த்த உடனே அடுத்தடுத்து ஆட்கள் போனாங்க, எடுத்து கொண்டு வச்சாங்க. தொழும் இடம், நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, தொழும் இடமாக இருந்த பள்ளிவாசல் சந்தையாக மாறியது, வியாபாரத்தின் சந்தையாக மாறியது. நிறைய பொருட்கள் குமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. தொழும் இடம் என்று நாம் பள்ளிவாசலை சுருக்கி பார்க்கிறோம். அது மட்டும் அல்ல, பள்ளிவாசல் தொழும் இடம் என்பதை தாண்டி சமூக கட்டமைப்புக்கான ஒரு கூடாரம், சமூக கட்டமைப்புக்கான ஒரு அடித்தளம் பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ்க்கு முகமான சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். அதை எல்லாத்தையும் பிரித்து அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு சொன்னார்கள், உங்களிலே யார் நல்ல காரியத்தை முதலில் துவக்கி வைப்பாரோ அவருக்கு அவர் செய்த நன்மையும் கிடைக்கும், அவரை பார்த்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ எல்லாருடைய நன்மையும் அவர் கிடைச்சி போயிருப்பா அப்படின்னாங்க. இது ஒரு பிரபலமான ஒரு செய்தி. அன்பர்களே, ரசூலுல்லாஹ் அங்கே மாற்றம் கொண்டு வருவதற்கு சட்டமாக போட்டார்கள்? ஏழை வரி கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை முன்வைத்தார்கள்? ரசூலுல்லாஹ் மனங்களை மாற்றினார்கள். தானாக மாற்றம் சமூகத்தில் ஏற்பட்டது. தானாக வறுமை என்பது அழிந்தது, ஏழ்மை என்பது இல்லாமல் போனது. இப்போ ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் ஹிஜ்ரத்தின் வழியாக சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். இப்போ சமூக கட்டமைப்பையும் சமூகத்திலே நாகரிகத்தையும் உலகத்திற்கு பண்பாட்டையும் ஹிஜ்ரத் என்ற பயணம், மகத்தான பயணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை படித்து பார்த்தால் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கியது எல்லாம் முக்கியமான சில விஷயங்கள் சார்ந்த விஷயம், ஈமான் சார்ந்த விஷயங்கள் இறங்கியிருக்கும். திருக்குர்ஆனுடைய வசனங்கள், எப்படி நீங்கள் உறுதியாக இருக்கணும், இறை நம்பிக்கையோடு இருக்கணும், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கேட்கணும், உங்களை நீங்கள் எப்படி தயார் செஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்கியிருக்கும். ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தால் உலகத்திற்கு, வாழ்வியலுக்கு, ஒவ்வொரு மனிதனின் தனி மனித வாழ்க்கைக்கு, சமூக வாழ்க்கைக்கு, பண்பாட்டுக்கு, தொழிலுக்கு, குடும்ப உறவுகளை பேணுவதிலே என்று மனிதன் எதிலெல்லாம் தொடர்பு படுத்துவானோ எல்லாத்துக்குமான வழிகாட்டுதலை ஹிஜ்ரத் என்ற பயணத்திற்கு பின்னால் தான், அதற்கு பின்னால் வந்த வசனங்களும் வழிகாட்டுதலும் தான் கொடுத்தது. எனவே ஒரு முறை முதல் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், ஹிஜ்ரி என்பது வெறும் வருடம் அல்ல, அது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஹிஜ்ரி ஆண்டு என்பது வெறும் வருடத்தின் துவக்கம் அல்ல, ஒரு புதிய வரலாற்றை, அத்தியாயத்தை, ஒரு புதிய நாகரிகத்தை உலகத்துக்கு சமைத்து கொடுத்த அதி அற்புதமான நிகழ்ச்சி நடந்த விஷயம். எனவே அந்த ஹிஜ்ரத்தினுடைய வருடம் வருகிறது. முஹர்ரம் மாதம் 1448வது வருடம் இந்த வாரத்திலே பிறக்க இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொள்வோம். இறைவா, வர இருக்கக்கூடிய புதிய வருடத்தை எங்களுக்கு எல்லா விதத்திலும் பரக்கத்தை தரக்கூடிய வருடமாக மாற்றி கொடுப்பாயாக. எங்கள் பாவங்களை எங்களுக்கு தெரியும் என்னென்ன பாவங்கள் நாங்கள் செய்கிறோம், என்ன தவறுகள் செய்கிறோம். யாரும் எங்களை சுட்டி காட்ட வேண்டாம், நாங்கள் யாரையும் சுட்டி காட்ட தயாராகவும் இல்லை. எங்களை மாற்றிக்கொள்வதற்கு இந்த வருடத்திலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாயாக. புதிய பாதையை அமல் விஷயத்திலே, ஈமானிய வலு சேர்க்கும் விஷயத்திலே, அல்லாஹ்வே உன்னோடு நெருங்கக்கூடிய விஷயத்திலே,
உருவாக்கி வகுத்து அதன் பிரகாரம் நடைமுறைப்படுத்தி செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வே எங்களுக்கு நீ வழி செய்வாயாக என்று கூறி புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களையும் முஹர்ரம் 1448 ஹிஜ்ரி ஆண்டினுடைய வாழ்த்துக்களையும் கூறி தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் என்ற துவாவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.